நம்ம கிட்ட இது இருக்குது. சந்தையிலேயே செவ்வாய்க்கிழமை சந்தையில வந்து கரிசலாங்கண்ணி பாத்தீங்கன்னா நம்ம கடையில் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த கடையிலும் கிடைக்காது. அந்த அளவுக்கு இது ரேர். எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம கட்டி ஒரே மாதிரியே கொண்டு போயிருவோங்க. ஒரு 100 கட்டு வந்ததுன்னா அதுக்கு அந்த மாதிரி கொண்டு போவோம். இது வந்து இப்ப நான் ஆரம்ப ஸ்டேஜ்ல ஒவ்வொரு பாத்தியில இருந்ததுங்க. அது அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணி ஒரு சிறகு போட்டுருக்கிறேன். நீ அடுத்தது மறுபடியும் இது அப்படியே ஒரு 1/2 ஏக்கர் லெவல்ல கொண்டு போலான்ட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். கீரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கெமிக்கல் கொடுத்தா அதை சாப்பிடறது வந்து எந்த பிரயோஜனம் கிடையாது. நம்ம கிட்ட எல்லா கீரையும் அப்படிதான். இது வந்து நம்ம சட்னி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். தாராளமா சட்னி செய்யலாம். யூடியூப்ல பாத்தீங்கன்னா இப்ப ஆபரேஷன் பண்ற கூட சொல்லி தராங்க யூடியூப்ல. சட்னி பண்றதுக்கு சொல்லி தர மாட்டாங்களா? ஆனா ஷாம்பு சோப் எல்லாம் அப்படி எல்லாம் கிடையாதுங்க. டிவியில விளம்பரம் போடுறான், அதை தான் வாங்குவாங்க. நாம இந்த மாதிரி ஏதாவது விவசாயி இயற்கையா கொண்டு போனோம்னா அதை வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. இது 20-10 ரூபா சொல்ற வாங்க மாட்டாங்க. காரணம் என்ன பாத்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை. எல்லாம் 100 நாள் வேலை தரத்துக்கு போயிடுறாங்க. அங்க போய் சும்மா மருந்து கடை கொண்டு இருக்காங்க. அவங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. வீட்டு ஆளுல அதிகமா ஆள் இருந்தாங்கன்னா சங்கடம் இல்லாம நல்லது கெட்டதுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்து பண்ணையம் பண்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த கீரை விவசாயம் நல்லா இருக்குங்க.